பிடிக்காத, தூக்கி வாரி போடுது. இப்போ ஓகேவா? ராம் ப்ளீஸ் போய் உட்காரு, காஃபி எடுத்துட்டு வரேன். உனக்கு சுத்தமா இல்லைன்னா பிடிக்காதுன்னா குளிச்சுட்டு வந்து கட்டி பிடிச்சேன். காஃபி? சாரு உட்காரு வா, தலைவன் பொழந்துட்டு இருக்கான் பாரு. தோனி சிக்ஸர் அடிக்கிறதுக்கெல்லாம் என்ன வந்து கட்டி பிடிக்கிறான்? தோனியா? அந்த பாவி அடிக்கடி சிக்ஸர் அடிப்பானே. அந்த நேரத்துல எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது அங்கிள். என்ன பண்றதுன்னே தெரியல. லதா, பசங்களோட சைக்காலஜி என்னன்னா, பொண்ணுங்க பெரியமா இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருப்பாங்க. எப்பயுமே எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, விளையாடுவா. ஜஸ்ட் ட்ரை. ராம், இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? ஐ ஹேட் யூ ராம், எனக்கு உன்னை பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சம் மாய வைஃபா மாறிட்டு வர. ஒரு நிமிஷம் வர. ஓபன் பண்ணி பாரு. என்ன கல்யாணமா? அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம்னு தாலி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். இப்போ உள்ள மாடர்ன் பொண்ணுங்களுக்கு தாலி எல்லாம் பெரிய விஷயமா என்ன? கட்டினா கூட கவலைப்படாத, கைட்டு யானையில் மாட்டிட்டு போயிட்டே இரு. ஐயோ அங்கிள். டோரிமா, அவன் போற போக்குல போ, நான் பாத்துக்கிறேன். டாக்டர். தேங்க்யூ. Cheers. Hey. Sorry. ஏய் சந்துரு, இங்க வா. எஸ். உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? இந்த காலத்துல லவ் பண்ற பசங்க மட்டும் இல்ல டாக்டர், எந்த காலத்துல லவ் பண்ற பசங்களா இருந்தாலும் ஒண்ணே ஒண்ணு தான் பண்ணுவானுங்க. உன்னைய மாதிரி தருதலைய பத்திலாம் நான் கேட்கல. உண்மையா லவ் பண்ற பசங்க இருக்காங்கல்ல? உண்மையான லவ் அதுவும் இந்த காலத்துல கிடையவே கிடையாது. இது உங்க காபி மேல சத்தியம். ஐயோ சாரி டாக்டர், உணர்ச்சி வசப்பட்ட. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியா? டாக்டர், இந்த காலத்துல எவன் உண்மையா லவ் பண்றான்? அப்படி ஒருத்தர் லவ் பண்றானா அவன் பைத்தியமா தான் இருக்கணும். பைத்தியமா தான் இருக்கான். அந்த பொண்ணு மேல பைத்தியமா இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு எப்படி இருப்பா? ரொம்ப அழகா இருப்பா. அப்படின்னு அது உண்மையான லவ் தான் டாக்டர். எப்படிடா சொல்ற? நம்ம பசங்க பொண்ணுங்க அழகா இருந்தாதான் உண்மையா காதலிச்சு உண்மையா கட்டி பிடிப்பானுங்க. கொஞ்சம் அசிங்கமா இருந்தா கூட எஸ் ஆயிடுவானுங்க. எனக்கு ஒரு டவுட் டாக்டர், அந்த கட்டி பிடிக்கிற பையன் நீங்க தானே? டேய், என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? நான் கட்ட பிரம்மச்சாரி. கட்ட பிரம்மச்சாரியோ இல்ல கட்டில் செய்யற ஆசாரியோ, இந்த மேட்டர்ல எல்லாரும் வீக் தான் டாக்டர். நீங்க வேணா மீசின் தாடி சேவ் பண்ணிட்டு பாருங்களேன், பிட்டு படத்துல ஒரு ஹீரோ மாதிரியே இருப்பீங்க. உன்கிட்ட போய் கேட்ட பாரு. ராம், என்ன பண்ற? வார்ம் அப். வார்ம் அப்பா? எதுக்கு? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? சரி வா சாரு, தூங்கலாம். இல்ல இல்ல, நீ தூங்கு, நான் டிவி பார்த்துட்டு அப்புறம் தூங்குறேன். சரி, நைட் மேட்ச் இருக்கு. தோனி சிக்ஸ் அடிச்சா சொல்லு, சரியா? ராம், நீ தூங்கும்போது என்ன ஏதாவது பண்ணிருக்கியா? அதெல்லாம் எப்படி சொல்றது? நான் லைட்டா கிஸ் பண்ணிருப்பேன். அட பாவி. அங்கதான் அங்கதான் அங்கதான். இங்கதான் நீ இப்படி என் ட்ரீம்ல உன் லெவலே. நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன? உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். ராம், சன்செட் ரொம்ப அழகா இருக்குல்ல? உலகத்துல ரெண்டே விஷயம் தான் தோன்றும் போதும் மறையும் போதும் அழகா இருக்கும். ஒன்னு சூரியன், இன்னொன்னு காதல்.
நான் என்ன செஞ்சாலும் உனக்கு கோவம் வராதா? நீ என்ன செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான் சாரு செய்வேன். சின்ன வயசுல எங்க அம்மா மொட்டை அடிச்சுக்கிட்ட போது மற்றவங்க கண்ணுக்கு அவங்க அசிங்கமா தெரிஞ்சாங்க. ஆனா என் கண்ணுக்கு மட்டும் அவங்க அழகா தான் இருந்தாங்க. அப்போ அதோட அர்த்தம் எனக்கு புரியல. அந்த ஆழமான அர்த்தம் இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ எங்க அம்மா மாதிரி சாரு. உனக்கு ஏதாவது தோணுச்சா? போடா. சாரு, மாசுபடாத காத்து எனக்கு மட்டும் வீசுற மாதிரி இருக்கு. பூமி தன்னோட நிலத்தை எல்லாம் சுருக்கி என்ன மட்டும் தாங்கிக்கிற மாதிரி தோணுது. கடவுள் என்ன கொண்டு வந்து மரணமே இல்லாத இடத்துல வச்சுட்டு போன மாதிரி இருக்கு. என்ன ராம் இந்த காயம்? மிஸ்டர் பையனை கொலை பண்ணும்போது லேசா அடிபட்டுடுச்சு. ஏன் சாரு பயப்படுற? அதான் 2 பேரையும் தூக்கிட்டான்ல. பிரசன்டேஷன் டேல உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போதே 2 பேரையும் காலி பண்ணிருக்கணும். அவங்க என்னோட டாடியும் அங்கிளும். அது எந்த மாமா பையலா இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சாரு, வா கிளம்பலாம். ಅಲ್ಲಿ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡಿ. ஓகே சார். ஹாய் அங்கிள், how are you? ஃபைன். எப்படி இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்டு கூட. என்ன அங்கிள் ஒரு செக்கிங்கா இருக்கு? ஹோம் மினிஸ்டர் பையனை கொலை பண்ணிட்டாங்க. அந்த ராஸ்கல் தாம்மா உன்கிட்ட பிரச்சனை பண்ணானே. குட் நைட் அங்கிள். see you. டேக் கேர். கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா அங்கிள்? கண்டுபிடிச்சிட்டேன். கைரேகை எனக்கு இங்கேயே கிடைச்சது. யாருன்னு இப்போ உனக்கும் தெரியும். எத்தனை பொண்ணுங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிருப்பானுங்க. அவனுங்க ஃபைலையே க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? கெட்டவங்களை கடவுள் வதம் பண்ணும் போதோ கையெடுத்து கும்பிடணும், ஆராய்ஞ்சு பார்க்க கூடாது. கமிஷனரே கண்டுக்கலங்கிற நீ ஏமா பெருசு பண்ற? ராமோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? எப்ப பார்த்தாலும் கட்டி பிடிக்கிறான், ஐ லவ் யூ சொல்றான், ஒருக்கே காதலிக்கிறான். உன் மனசை தொடலையாமா? unconsciously I'm falling in love with him. Consciously I can't. விக்கி, அப்பா, அம்மா. சரி, இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? நாளை காலையில 10 மணிக்கு சாமுண்டீஸ்வரி கோவில்ல கல்யாணம்னு சொல்றான். அதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. ஓகே, கடைசி வழி அவன் கண்ணு முன்னாடி நடக்கிற உன்னுடைய டெத். அவன் அம்மாவோட சாவை ஏத்துக்கிட்ட மாதிரி இதே ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவனை மெடிக்கலா ட்ரீட் பண்ணிக்கலாம். என்ன அங்கிள் சொல்றீங்க? நான் செட் பண்ற ஆளுங்க ராமோட கண் முன்னாடி உன்னை கொல்லுவாங்க. எல்லாம் ராமா தான். பிரபல ரவுடி ராஜாலின்னு ஒருத்தரை பார்க்க போறேன். 30 வருஷமா இதே பெங்களூர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிற பயங்கரமான தமிழ் ரவுடி. சரி, பிளான் என்ன? அந்த டீமோட நானும் போயிட்டு லதா மேடம் கொலை பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண போறதே நான் தான். கடத்தல் மேட்டர்லாம் ராஜாலி பார்த்து பாரு. ஓகே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க டாக்டர். ஆசீர்வாதமா? ஆ. ராஜாலியா? வந்துட்டேன் சாரு. அங்கிள், இது வரைக்கும் யாரும் வரல. இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும். டேய்,
மழை பண்ணீங்களா? இப்ப எதுடா டுமாயோ கமாயோன்னு கத்தின்னு இருக்கீங்க? இங்க பாரு ஒரு ஓனா கேபரே டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இவன் மரம் மாதிரி சாஞ்சு போயிருக்கிறான். எப்பதான்டா பொண்ணை கடத்துவீங்க பாஸ்? என்னடா நின்னுட்டு தூங்குறான்? நான் தூங்கல. அந்த பொண்ணை எப்படி கடத்துறதுன்னு யோசனை பண்ணி நிக்கிறேன். பாத்தீங்களா எங்க பாச பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. சாதாரணமா நினைக்காம சர்ஃபெக்சல்ல போட்டு நினைக்க சொல்றியா? ஏய் என்ன ஐடியா யோசனை கேளு முதல்ல. சந்துரு ஒரு 100 கூட. இந்தா மனோகர், பாஸ். அந்த பொண்ணு வரும்போது இந்த 10 ரூபாயை கீழே போட்டு உடுதான்னு கேளு. அவ குனிஞ்சு ஏய், கீழே இங்க வா. எடுக்கும்போது முதல்ல உன் 10 ரூபாய் கீழே போட்டு கேட்க சொல்ல வேண்டியதானே? உண்மையிலேயே உன் பிளான் என்ன? அந்த பொண்ணை கடத்துறதா இல்ல என்கிட்ட இருந்து காசை கறக்கிறதா? கமர்லால் வரா. பதுங்குங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. வேண்டாம்மா, அப்படி ஒரு பொய் சொல்லிட்டு ராம விட்டுட்டு போவாது. அவனோட நிலைமை ரொம்ப பரிதாபமாயிடும். அவன் உள் மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அரே நம்மள்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டானுங்க. வண்டி எடு ஜல்தி ஜல்தி. 10 நிமிஷத்துல இன்னொரு இடத்துல தூக்கணும். நல்ல வேலை நம்மள என்கவுண்டர் பண்ணல. அவர் என்கவுண்டர் பண்றவர் இல்ல. கமர்லால் சைடு. சேட்டை பார்த்தேன்டா ஒளியறீங்க. நாங்க காருக்கு டியூ கட்டல. இந்த கடத்தல் நல்லபடியா முடிஞ்சிருந்ததுன்னா 2 மாசம் டியூ கட்டலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த சேட்டு அவன் தலையிலே அவனே மண்ணவாரி கொட்டிட்டான். அவனாவது அவன் தலையில அவனே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டான். ஆனா என் தலையில நீங்க ஒட்டு மொத்தமா சேர்ந்து மண்ணள்ளி கொட்டிட்டீங்களடா. ஆமா எங்க உன் பாஸ்? பாத்தியா கொஞ்சம் மறைவான இடம் கிடைச்ச உடனே இவன்லாம் ஒரு பாஸ். ஹலோ டாக்டர், கடத்தல் பிளான் சொதப்பிடுச்சு டாக்டர். சாரி. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. வெயிட் ஆஃப் பண்ண, நானே பாத்துக்கிறேன். போலாமா சாரு? அப்பா வந்திருக்காரு. நான் போய் அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். அப்போ வா சாரு, 2 பேரும் போலாம். இல்ல, அப்பா நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நான் போய் கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டு வரணும். நீ இங்கே இரு. சாரு, எத்தனையோ தடவை நான் உன்னை பிரிஞ்சு வெளில போயிருக்கேன். ஆனா நீ என்ன பிரிஞ்சதே கிடையாது. அம்மா செத்தப்போதான் கடவுள்கிட்ட முதல்ல வேண்டிக்கிட்டேன். எனக்கு உன்னை கொடுத்தாரு. ரவுடிங்க உன்னை கடத்தும் போது கெஞ்சினு உன்னை மீட்டு கொடுத்தாரு. யாருமே நம்மளை பிரிக்கல. நீ ஏன் போற? உயிர் வலிக்குது சாரு. என்ன செய்யறதுன்னே புரியல. சாரு, மரணம் என்ன துரத்துது. என்னால எவ்வளவு தூரம் ஓட முடியும்னு தெரியல. Vicky. They're my very good friends. We love him so much. We're not just friends. More than that. Do you understand that? We cannot lose him at any cost. Already in US, 3 girls came into Vicky's life. We burned them alive.
Whoever comes in our way should die. You escaped once. Not this time. చారు 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 చారు
వెళ్ళిపోయాను సోనియా చారు చారు Ram, I'm all right. பாரு, நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏன் நீ அழுவுற? ரொம்ப டர்ட்டியா இருக்கேன். போய் குளிச்சுட்டு வா. உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு வரதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. அவனை தலையில அடிச்சு தான் பண்ண முடிஞ்சது. ஆஸ் அ டாக்டர் ஐ நோ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நான் ராம பார்க்கணும். அவன் தோள சாஞ்சு அழணும். என்ன ராம் கிட்ட கூட்டு போங்க. ஒரு டாக்டரா ராமோட உயிரை அற்பமா போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவலைப்பட்டேன்டா. சந்தோஷமா இருக்குடா. லதா அவன் கூட தான் வாழணும். இவளுக்கு எல்லாமுமா அவன் இருப்பான். போம்மா போ. Go.
கடவுள் எனக்கு கொண்டு வந்து மரணமே இல்லாத இடத்துல வச்சுட்டு போன மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு தோணுது ராம், மரணமே இல்லாத இடத்துல இருக்கிற மாதிரி.